உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை வில்லிவாக்கம் பாபா நகரில் கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் சார்பில் கள ஆய்வு கூட்டம். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு டி.ஜி. வெங்கடேஷ் பாபு எக்ஸ்.எம்பி தலைமையில், கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பட்மேடு டி. சாரதி முன்னிலையிலும், கழக தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா, முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிர்வாகிகளுக்கு சிறப்பு அறிவுரை வழங்கினார். இதில் கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் கே.சி. கார்டன் எம். சந்திரசேகர், வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் திருமங்கலம் கே. மோகன், வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஜி.ஆர்.பி. கோகுல், கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பட்மேடு டி. சாரதி மற்றும் கொளத்தூர் மேற்கு பகுதி மாநில நிர்வாகிகள், வட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி மாவட்ட பகுதி நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், செயல் வீராங்கனைகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கட்சியில மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா கட்சியில் மூத்தவர்கள் தான் இந்த கட்சிக்காவது பல முறை ஆட்சி கொண்டு வந்தாங்க. அவங்களையும் மறக்க கூடாது. அது முன்னாடி வர்றாங்க, வேற கட்சியில் நிறைய வர்றாங்கல்ல. இங்க கூட பார்க்கும்போது நிறைய வரும்போது நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. போன கூடது அப்படித்தான். நம்ம ராஜேந்திரன் கூட நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. நமக்கு பெருமை. எதிர்காலம் அவங்க தானே, நம்ம எல்லாம் அப்படி இருந்து வந்தவங்க தான். நல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இளைஞரணி மாணவரணி பொறுப்பு காலேஜ் படிக்கும் போது, அதுக்கு பின்னால் இளைஞரணி மாவட்ட செயலர், அதுக்கு பின்னால் அதுக்கப்புறம் ஒன்றிய செயலர், பகுதி செயலர், கிராம ஒன்றிய செயலர், அதுக்கப்புறம் மாவட்ட செயலர். அம்மா இருக்கும்போது மாவட்ட செயலர் கூட அமைப்பு செயலர் கொடுத்தாங்க. அம்மா 2 பதவி கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் அந்த தாய் வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இங்க இருக்கிறவங்க அம்மா இங்க போறவங்க அங்க போற வச்சிருவாங்க. அதுக்கு அம்மா பண்ணாரு. அதே வழியில் நடப்பாடைய சிறப்பா இருக்கு. அதே போல நான் பேரூராட்சி தலைவர் சேர்மன், அரசு பதவி சேர்மனா இருந்தேன், முனிசிபல் சேர்மனா இருந்தோம். அதுக்கு கூட எம்எல்ஏ, அமைச்சர், பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்தாங்க. சாதாரணமா இருக்கிற போற வாய்ப்பு இந்த கட்சி தான். இந்தியாவில் அதிமுக இந்த கட்சி இருக்கிறதா பெருமை தான் சொன்னேன். இது மட்டும் இல்ல, இந்த கட்சியில பொறுத்த அம்மா அவர்கள் நினைச்சு பாருங்க, நிறைய பேர் மாமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், மண்டல தலைவர்கள், மேயர், துணை மேயர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், இதெல்லாம் கொடுத்தது இந்த கட்சி. அது மட்டுமல்ல, கூட்டுறவு சங்கத்துல தெரியும் 2 லட்சம் பேர் மேல பச்சைகள் கையெழுத்து போட்டாங்க. தலைவர் உறுப்பினர்கள் எல்லாம். இது யாரு காரணம்? அதிமுகவும் அம்மா அவர்கள் காரணம். அது 10 வருஷமா நான் கொடுக்கல. 2011 முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக தான் வருவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 2011 தான் இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு வந்தது. இதெல்லாம் கொடுத்தது இந்த இயக்கம் அதிமுக, அம்மா அவர்களும் தொடர்ந்து எடப்பாடியாரும். ஆகவே இந்த இயக்கத்தை பார்க்கிறது நமக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஆகிய பிரச்சனை குடும்பம் நடந்த பிரச்சனை இல்லையா? நமக்குள்ள பிரச்சனைகள் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நமக்கு தேர்தல் வருது, நமக்கு எதிர் திமுக தான். அதை கவனம் பண்ணணும். ஒற்றுமையான பணியாற்றா நம்ம இவங்க யாரும் கிடையாது. ஆகவே கட்சிக்கு ஈடுபாடோடு இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். கண்டிப்பாக யார் என்ன நினைத்தாலும், யார் என்ன பண்ணாலும் 2006 எடப்பாடி முதலமைச்சர் யார் நடக்க முடியாது. எல்லாம் அரவணைச்சு போகணும். ஏன்னா நம்ம தான் அந்த பதவிக்கு வர வாய்ப்பு தலைமை கொடுக்குது. அப்ப மற்றவங்களே அரவணைச்சு உள்ளது போகணும். அதே போல முதலில் பாகப்புத்தகத்தினை நகரணி பாக பொறுப்பாளர்கள் நிரம்பிய பிறகு தலைமை நியமிக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் முதலில் பாக பொறுப்பாளர்கள் தேர்வு செய்து வருகின்ற மார்ச் மாத இறுதிக்குள் வாழவில் பார்த்து கை பண்ணி அதே கூட வெண்டரை போட்டு தலைமையில் ஒப்படைக்கணும். அதுக்கு நாங்கள் உறுதியாக உங்களுக்கு இருப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்தை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட கலைஞர். இது ஆரம்பம் தான். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பொறுப்பாளருக்காக இந்த 9 பேர் போடுறது சரியான முறையில் போடணும். கண்டிப்பா பகுதி செயலாளர்கள், அதே போல வட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் இப்ப போட போறாங்க. பொறுப்பாளர்கள் எல்லாம் கரெக்டா சரியா பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு சிறப்பான முறையில் கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கலைஞர் அவர்களுக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி